தவறான அந்த போக்கை மாற்றுங்கள். உள்ளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மனம் உள்ளத்தோடு இணைந்திருக்க வேண்டும். மனம் இந்த கண்களின் பக்கம் திரும்பக்கூடாது, மாயைகளின் பக்கம் திரும்பக்கூடாது, அடுத்தவர்களின் உடைமைகளின் பக்கம் திரும்பக்கூடாது, இச்சைகளின் பக்கம் திரும்பக்கூடாது, மானக்கேடுகளின் பக்கம் திரும்பக்கூடாது. புண்ணியமான வாழ்க்கை கெட்டுவிடும். அங்கு என்னுடைய நோய்கள் உருவாகின்றன. இறைவழி மருத்துவத்தில் மனம் உள்ளம் சார்ந்ததாக இருக்க வேண்டுமே தவிர மனம் கண்கள் போன்ற வெளியுறுப்புகளினுடைய இச்சைகளின் சார்ந்து அதுதான் வாழ்க்கை என்று ஆகிவிடக்கூடாது. நம்பிக்கை கொண்ட மக்கள் சிந்தித்து உணர்ந்து அவர்கள் தங்களுடைய பாதைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் பெரும் சம்பாத்தியம் ஈட்டாததன் காரணமாக நீங்கள் பலவிதமான நிந்தனைக்குள்ளாக்கப்படுவீர்கள். இந்த உலக வசதிகளை விரும்புபவர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள். அது உங்களுடைய மனைவி மக்களிடமிருந்து ஆரம்பமாகும். என்னத்தை சம்பாதிச்சு கழிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவர்களுடைய சுகத்தை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். சுகத்தை பற்றி அவர்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. அவர்களுடைய சுகத்தில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு எதுவும் நன்றியும் கிடையாது. வசதி வேண்டும், வசதி வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உடலிலும் இருக்கக்கூடிய சுகத்திற்கு இணையான வசதி எது? எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தபோது என்ன பிரயோஜனம்? உங்களுடைய உடலில் நோய்கள் கண்டுவிட்ட பிறகு ஒவ்வொரு உணவுப்பொருளும் ஒத்துக்கொள்ளாது. நெருப்பு ஒவ்வொன்றும் ஒத்துக்கொள்ளாது. ஒருவர் சுகத்தை கவனிக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தின் சுகமும் மனதின் சுகமும் உடலின் சுகத்தையும் பார்ப்பார்களா? இவ்வளவு நோய்களையும் வைத்துக்கொண்டு எனக்கு பணம் இருந்தால் போதும், வசதிகள் இருந்தால் போதும், பெருமை கொண்டு மக்களிடம் பகட்டாக வாழ்ந்தால் போதும் என்று விரும்பக்கூடிய இந்த மக்களை விரும்புவீர்களா? இதிலும் உங்களை பாக்கியமிக்கவர்களாக நிச்சயமாக இறைவன் மாற்றுவான். நீங்கள் முதலில் உள்ளத்தின் சுகத்தையும் மனதின் சுகத்தையும் உடலின் பரிபூர்ண சுகத்தையும் விரும்புங்கள். பணத்தை கொண்டு ஒரு காலம் அதை அடைய முடியாது. குணக்கேடுகளை கொண்டு நீங்கள் பணத்தை அடைய முடியும். குணநலன்களை கொண்டு அந்த பணமே தேவையில்லாத மகா சுகத்தை நீங்கள் அடைய முடியும். அந்த புண்ணிய வாழ்க்கையின் பக்கம் திருப்புகின்றீர்கள். ஹஜ் யாத்திரை உங்களுக்காக. இதில் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய மக்களோ உங்களுடைய குடும்பங்களோ சுற்றங்களோ எந்த விதத்திலும் உங்களை பாதித்துவிடக்கூடாது. இறைவன் ஒருவனுடைய அந்த அனுகிரகத்தை பெற வேண்டி அவர்களால் உங்களுக்கு நிந்தனைகள் பல ஏற்படும். நிச்சயமாக அவற்றை நீங்கள் புறக்கணிப்பவர்களாக இருப்பீர்கள். சத்தியத்துக்கு முன்பாக அசத்தியம் கிடையாது என்று உங்கள் கண் முன்பாக அவர்களுக்கு எந்த கேடும் ஏற்படாது. நீங்கள் இருக்கும் முறையில் அவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் ஏற்படாது. நீங்கள் அவர்களை விரும்புவர்களாக இருக்கின்றீர்கள். அவர்களோ உங்களை காற்று நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விரும்புவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை விரும்புவர்களாக இருக்கின்றார்கள். நீங்களோ அவர்களுடைய நலத்தை விரும்புவர்களாக இருக்கின்றீர்கள். இருவரும் சமமாக மாட்டீர்கள். அவர்களுடைய சுகம் உங்கள் கண்களுக்கு இதே கண்களுக்கு குளிர்ச்சி. அவர்களுக்கோ உங்களுடைய சம்பாத்தியம் அவர்களுடைய பகட்டுக்கும் பெருமைக்கும் இல்லை என்று அந்த விரக்தி தான். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இது கடுமையான சோதனையாக இருக்கின்றது. இறைவனுடைய பொருத்தத்திற்கு நீங்கள் செயல்படுங்கள். உங்களுடைய மக்களுடைய சந்தோஷத்திற்கு ஒரு காலம் செயல்படாதீர்கள். அந்த சந்தோஷம் கூடாது. பெருமையிலும் பகட்டிலும் இருக்கக்கூடிய சந்தோஷம் கூடாது. சுகத்திலும் அழகிலும் நற்செய்திகளை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய தன்மையினுடைய உண்மையிலும் உறுதியிலும் அந்த அழகில் உங்களுடைய கண் குளிர்ச்சியும் இருதயத்தின் குளிர்ச்சியும் கொண்டு வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்புங்கள். ஹஜ் உங்களுடைய இறைவனுடைய விருப்பம். உங்களுடைய முயற்சிகள் அவன் அளவில் இருக்க வேண்டும். அவனை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். அவன் பொருத்தத்திற்கு ஏற்பட உங்களுடைய மனதை உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கிருந்து உங்களுடைய செயல்பாடுகள் அவன் உங்களை இயக்க ஆரம்பிக்கின்றான். குணங்களை கொண்டும் நலன்களை கொண்டும் முடிந்த வரையில் உங்களுடைய குடும்பங்களை பற்றி அந்த மக்கள் நீங்கள் பெருமளவு சம்பாதிக்கவில்லை, பகட்டோடு வாழ்வதற்கு வழியில்லாமல் இருக்கிறது என்று நிச்சயமாக ஆதங்கப்படுவார்கள். ஆனால் அதைவிட அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய அந்த சுகத்திற்கு மதிப்பு கொடுங்கள். ஆனால் நீங்கள் எதற்கு மதிப்பு கொடுக்கின்றீர்களோ அதனை அவர்கள் விரும்புவதில்லை. மாறாக வெளிப்படையான பகட்டையும் பெருமையையும் விரும்பக்கூடிய மக்களாக பெரும்பாலும் ஆகிவிட்டது காரணமாக நான் முடக்கப்பட்டு விட்டேன், எனக்கு பெருமைக்கான அந்த பொருளாதாரம் இல்லை என்று இயங்குவார்கள். ஆனால் சுகத்தில் அவர்கள் வாழ்வார்கள். அது உங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி. இறைவன் நாடும் பொழுது அவர்களும் திரும்பும் பொழுது பகட்டை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு பெருமையும் இல்லை என்ற அந்த நிலை ஏற்படும் பொழுது ஏகப்பட்ட பொருளாதாரத்தை அவன் கொடுப்பான். ஏனென்றால் உங்களை அவன் வழிகேட்டுவிட விரும்பவில்லை. எப்பொழுது பெருமை கொண்டவர்களாக வாழ்கின்றோமோ, ஊருக்கு காண்பிப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ,
இறைவன் தடை செய்கின்றான். யாரெல்லாம் நடுத்தர வர்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ பணத்தின் அடிப்படையில் அவ்வளவு பேரும் இறைவனுடைய பாக்கியங்களில் வாழ்பவர்கள். இங்கு ஒரு பணக்காரர் கூட வர முடியாது. நடுத்தர மக்கள் இன்னும் நடுத்தரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் இங்கே வர முடியும். பணக்காரர்கள் யாரும் இங்கே வர முடியாது. அவர்கள் கைவிடப்பட்டவர்கள். எனவே நீங்கள் அவர்களை பார்க்கக்கூடாது. இறைவனுடைய அருளை கவனியுங்கள். அவனுடைய அருளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று நீங்கள் இந்த பாதையை எடுக்கும் பொழுது இது உலகத்தார் மற்ற அனைத்து வழிமுறைகளையும் விட ஒரு சிறந்த பாதை என்பதை வெகு சீக்கிரம் அறிவீர்கள். ஒரு காலம் பணத்தை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு இல்லையே என்று எண்ண வேண்டாம். சுகங்களில் வாடுங்கள், நன்றியுணர்வோடு வாடுங்கள். இந்த பணம் என்ற பிச்சை காசு உங்களுக்கு அதிகரிக்கப்படும். இனி அந்த அதிகரிப்பில் நீங்கள் பெருமை கொள்ள மாட்டீர்கள். இதனை இறைவன் அறிவிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா வாய்களையும் திறந்துவிட நிச்சயமாக அவன் போதுமானவன். பெருமை என்ற ஒன்று நீங்கட்டும், நான் தருகின்றேன். பெருமை இருக்கும் வரையில் நான் உங்களை அடக்கியாட விரும்புகின்றேன். ஏனென்றால் இன்னமும் நல்ல குணம் ஒட்டி கொண்டிருக்கின்றது. அதனை நான் வீணாக்க விரும்பவில்லை. இது இறைவனுடைய வாக்கு. எவ்வளவு முயற்சித்தாலும் கிடையாது. நன்மைகள் இருக்கின்றன, அதனை நான் விருப்பவதில்லை. நீங்கள் பெயருக்கு இறைவன் இருக்கின்றான் சொன்ன போதிலும் சரி, அந்த இறைவன் இருப்பதன் காரணமாகவும் நான் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். உங்களை ஒருபோதும் தவறிழைக்க விட்டுவிட மாட்டேன். தடிகட்டு அடையுமாறு உங்களுடைய பெருமையில் நான் விட்டுவிட மாட்டேன். அதையும் மீறி நீங்கள் செல்லும் பொழுது, உனக்கெதில் ஆகும் பொழுது உங்களை வழிகட்டு விட்டுவிடுகின்றேன். அங்கும் எல்லா பொருளின் வாயிலும் திறக்கப்படும். அதில் நீங்கள் சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது சிட்டுக்கூறாக உங்களை துக்கம் அடையுமே, அந்த நாளுக்காக காத்திருங்கள். நீங்கள் அதை தடுத்து விடுவர்களும் இல்லை. ஆக்சிடென்ட் என்று கூறுவீர்கள். உங்களுடைய உள்ளத்திற்கும் அந்த ஆக்சிடென்ட் ஏற்படும். திடீரென்று நம்பிக்கை போகக்கூடிய அந்த விதமான ஒரு அடி மனதில் விடும். உங்களுடைய குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பல சண்டைகளும் பல இழப்புகளும் உங்கள் மனதை அப்படி பாதித்துவிடும். வாழ்க்கையை நொறுங்கி போன மாதிரி. மனதில் கிடைக்கக்கூடிய இந்த ஆக்சிடென்ட்டை நாம் பயப்படுமே தவிர, உடல் உறுப்புகளில் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு கை ஒடிது கால் ஒடிது சர்வ சாதாரணம். மனதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஊனம் நிகழ்ந்து விட்டால் அதை தாங்குவதற்கு யாராலும் முடியாது. உங்களாலும் தாங்க முடியாது, உங்களை சுற்றியுள்ளவர்களாலும் தாங்க முடியாது. மனம் நொறுங்கி போய்விட்டால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்று புரிந்து கொள்ளுங்கள். முடிந்த வரையில் உங்களுடைய மனம் உள்ளத்தின் பக்கம் சார்ந்திருக்கட்டும். புனித யாத்திரை உங்களுக்காக ஆரம்பமாகின்றது. இன்று முதலாக இருக்கக்கூடிய தீமைகள் நீங்குமே தவிர தீமைகள் அதிகமாகாது. நன்மைகள் பெருகுமே தவிர நன்மைகளுக்கு குறைவு இருக்காது. மனதிலிருந்து அந்த சுகம் ஆரம்பமாகின்றது. மனதிற்கு நன்றி செலுத்துங்கள். பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய மனதை தேவையில்லாமல் உண்மைக்கு புறம்பாக அசத்தியத்தை நீங்கள் நம்பி சத்தியத்தை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். இந்த மனசுகம் யாருக்கு வேணும்? எனக்கு வேண்டியதெல்லாம் பொருள் சுகம்தான், ஊர் உலகத்திற்கு காட்டுவதற்காக வேண்டி என்ற அந்த அடிப்படையை கொண்டு நீங்கள் வாழ வேண்டி உங்களுடைய மனதை வெளிப்புற புலன்கள் பக்கம் திருப்பிடாதீர்கள். உள்ளத்தை சார்ந்து வாடுங்கள். அங்கு இறை ஆற்றல் உங்களுக்காக காத்திருக்கின்றது. பணத்தை வைத்துக்கொண்டு உங்களை இறைப்பட வேண்டாம். குணங்களை கொண்டு இறைவனை நீங்கள் அடைய முடியாது. பணத்தை வைத்துக்கொண்டு குணங்களை கொண்டு இறைவனை நீங்கள் அடைய முடியும். இறைவனும் உங்களை வந்து அடைவான். எந்த வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் எதனை விரும்புவீர்கள் என்றால், இப்பொழுது பணத்தை விரும்புவீர்கள். ஆனால் அந்த நேரம் நிலை வரும் பொழுது ஈடாக அனைத்தையும் கொடுத்துவிட விரும்புவீர்கள். ஆனால் உங்களை வந்து அதை பெற்றுக்கொள்ளப்பட முடியாது. எந்த விதமான பரிந்துரையும் கிடையாது. அந்த நாளில் நீங்கள் வேண்டுவீர்கள், எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள, எனக்கு சுகத்தை கொடு என்று கேட்பீர்களே, அந்த நாளை இன்று அஞ்சுங்கள். அந்த நாள் வரவே வராது. யார் இதற்கு பின்னரும் புறக்கணிக்கின்றார்களோ நிச்சயமாக அந்த நாள் வரும்பொழுது இவர்களுக்கு பரிந்து பேசுபவர்கள், உதவியாளர்கள், பாதுகாப்பாளர்கள் என்று எவரையும் காண மாட்டார்கள். யாரெல்லாம் இவர்களுக்கு உதவி என்று கூறினார்களோ அவர்களும் கைவிடுவார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய தொடர்பும் மறந்து போகும். டாக்டர்கள் உதாரணம், நான் உங்களை காப்பாற்றுவேன், இறுதியில் கைவிடுவார்கள். உங்களிடம் இருக்கும் தொடர்பு அனைத்து மறந்துவிடும். இறைவனிடம் திரும்ப முடியாது என்று அவனுடைய நம்பிக்கை பறிபோய்விட்டது. இன்று நம்முடைய நிலைமை என்ன என்பதை பாருங்கள். நமக்கு மரணம் ஏற்படும் இறுதி நாள் வரையில் பதிவு வைக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்று இப்பொழுது அஞ்சுங்கள். உள்ளட்சமுடையோர், பயபக்தியுடையோர் இதனை அஞ்சுவார்கள். நீங்கள் சோதனைக்குள்ளாக்கப்படுவீர்கள். உங்களுடைய குடும்பத்தினரால் என்ன சம்பாதிச்சிங்கன்னு சொல்லிட்டு புறக்கணியுங்கள். அவங்களுடைய சுகத்தை கவனியுங்கள். இதற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இது ஹஜ் யாத்திரையினுடைய அழகான ஒரு குணநலன். பொறுமையை மேற்கொள்வது. நேர்வழி நிலைத்திருங்கள்.
உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் சார்ந்தவர்களாக நேர்வழியின் மீது நிலைத்திருங்கள். அந்த வாழ்க்கையை உங்களுக்காக என்று அறிமுகப்படுத்தப்படுகின்றது. ஹஜ் யாத்திரையினுடைய முதல் பகுதி பொறுமையை கொண்டும் நம்பிக்கையை கொண்டும் இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய அழகான செய்திகளின் மீது உண்மையை கொண்டு, பணத்தை கொண்டு வாழ முடியாது, குணங்களை கொண்டு வாழ முடியும், இறைவனுடைய ஆற்றலை கொண்டு வாழ முடியும், நன்மைகளில் நான் திளைக்க முடியும். சுகமான மனதின் குளிர்ச்சியோடும் உள்ளத்தின் குளிர்ச்சியோடும் கண்களின் குளிர்ச்சி. உள்ளத்தின் குளிர்ச்சி என்பது இறைவன் நினைப்படி திருப்தி அடைந்தது. மனதின் குளிர்ச்சி என்பது இறைவன் என்னை பற்றி திருப்தி அடைந்திருக்கிறான் என்பதை நான் அறிவது. கண்களின் குளிர்ச்சி எனக்கு முன்பாக என்னை சார்ந்தவர்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குளிர்ச்சி. இந்த 3 குளிர்ச்சியிலும் நீங்கள் வாழ வேண்டும் என்று முதலாக நம்முடைய வாழ்க்கை ஹஜ் பயணம் இன்று முதலாக துவங்குகின்றது. இது புனித யாத்திரை, புண்ணியமான யாத்திரையின் பக்கம் நாம் திரும்பியிருக்கின்றோம். இறைவன் நமக்கு நண்பர்கள் புரிவானாக. இந்த வாழ்க்கையை விட்டும் இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கையின் பக்கம் பணம் என்ற ஒன்றை மட்டுமே குறியாக வைத்து வாழ வேண்டாம். பணமும் உங்களுக்கு இருக்கின்றது. குணங்களின் பக்கம் திரும்புங்கள். நம்முடைய வாழ்க்கை என்று புண்ணிய யாத்திரையின் பக்கம் துவங்குகிறது.